இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 9 வரை. பிலிப்பியர் அதிகாரம் 4 6 முதல் 9 வரை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதியுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டு கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இதுவே தேவனுடைய வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்று தினம் செய்தியில நம்ம வாசித்திருப்போம். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கத்தோலிக்க திருச்சபையில ஒரு ஃபாதர் மாலை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்துல ஒருவர் அவரை கத்தியினாலே அவரை ஸ்டாப் பண்ணதை குறித்து நம்ம செய்தியில வாசித்திருப்போம், அதை நம்ம பார்த்திருப்போம். அந்த கத்தோலிக்க ஃபாதருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவருக்கு பூரண சுகத்தை கொடுக்க வேண்டும். வெகு சீக்கிரமாக தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு சபை, சமாதானம் நிறைந்த ஒரு கூட்டம், ஆனால் திடீர்னு ஒரு வன்முறை வருகிறது. சடன் அட்டாக் அண்ட் டர்மாயில். எவ்ரிதிங் வாஸ் பீஸ்ஃபுல், எல்லாமே நலமாய் இருந்தது. ஆனால் திடீரென்று இந்த ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள், அங்கு இருந்தவர்களுடைய மனநிலையை நம்ம யோசித்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையா தான் இருந்திருக்கும். அந்த செய்தியை முதலாவது வாசிக்கும் போது நம்ம முதல்ல என்ன செஞ்சிருப்போம்னா, we would check whether it is in Singapore or not, right? இங்கதான் நடந்துச்சா, இந்த சர்ச்லயா, இந்த வட்டாரத்திலேயே தான் நம்ம வாசிக்கிறோம். And it's a reflection for me. எனக்கு அது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. காரணம், சமாதானத்தை எல்லாரும் நம்ம நாடுகிறோம். Peace is every person's desire. எல்லாருக்கும் சமாதானம் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம், பிரயாசப்படுறோம். குடும்பத்துல நமக்கு சமாதானம் வேணும், வேலை இடத்துல சமாதானம் வேண்டும், படிக்கிற பள்ளிக்கூடங்களிலே சமாதானம் வேண்டும், சபைகளிலும் நமக்கு சமாதானம் வேண்டும். ஒரு நொடி பொழுதிலே சூழ்நிலை தலைகிளையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. One moment things can be going on well, but at another moment, within a short span of time, something else can happen and overturn peaceful situations. சமாதானம் நிறைந்த சூழ்நிலை மாற்றி வேதனை கொண்டு வரக்கூடிய சம்பவங்கள் நடைபெற கூடும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Things can turn upside down. And sometimes சில நேரத்தில் நமக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, உதவியற்ற ஒரு சூழ்நிலை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வரும். I realize that peace is very fragile. சமாதானம் என்று சொன்னால் அது எளிதில் உடைக்கக்கூடியதா இருக்கிறது. Peace is so fragile. ஒரு பக்கம் நம்ம அதை வாஞ்சிக்கிறோம், அதை நாடுகிறோம், அதை அடைவதற்காக பல காரியங்களை நம்ம செய்து பிரயாசப்படுகிறோம். ஆனா இன்னொரு பக்கத்துல நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், சமாதானமானது எளிதில் உடையக்கூடியதா இருக்கிறது. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் as I was preparing this sermon. இது ஒரு லெக்சனரி டெக்ஸ்ட் தான். நம்முடைய கிறிஸ்தவ கால அட்டவணையினுடைய வேத பாடங்களிலே ஒரு பாடத்தை, இந்த பாடத்தை நான் தெரிந்து கொண்டேன். Little did I know that this incident would come up. ஆனால் நம்ம பார்க்கும்போது, if we do not guard this peace in our minds, we can easily succumb to fear and anxiety.
அதாவது இந்த சமாதானமானது இந்த பொக்கிஷத்தை நம்ம காத்து கொள்ளவில்லை என்றால் அது சுலபமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த கவலை, இந்த பயம், இந்த திகில் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு மிகவும் சுலபமா இருக்கிறது. not just this incident but things in our life, நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட காரியங்களிலே நம்ம பார்க்கிறோம். சமாதானமானதை கலைக்கிறதுக்கு, குழப்புவதற்கு, சமாதானத்தை வெட்டுண்டு போடுவதற்கான பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய கட்டங்களிலே வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சோ இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு நம் சிந்தையில் சமாதானம். பீஸ் இன் அவர் மைண்ட். சிந்தையில் சமாதானம், நம் சிந்தையில் சமாதானம். 3 காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, the first point is experience a revived prayer life. ஒரு எழுப்புதல் நிறைந்த ஒரு ஜெப ஜீவியத்தை நீங்களும் நானும் அனுபவிப்போமாக. எழுப்புதல் நிறைந்த ஜெப ஜீவியத்தை நீங்களும் நானும் அனுபவிப்போமாக. எக்ஸ்பீரியன்ஸ் a revived prayer life. இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பாடத்திலிருந்து பிலிப்பியர் 4:6 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், ஒன்றுக்கும் எல்லாவற்றைக்கும். 2 காரியங்கள் இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 2 instructions are given here. The first instruction is do. இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் don't. Do not and do. செய்யாதே செய்யுங்க. முதல் பார்க்கும்போது எதை குறித்தும் கவலைப்படாமல். The first thing is do not be anxious about anything. எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாதா? How can it be? Is it possible? அதாவது ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம கவலைப்பட முடியாம இருக்க முடியுமா? ஆனா வேதம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது. Do not be anxious about anything. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலுடைய எல்லா எந்த காரியமா இருந்தாலும் அவைகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது கூடாது, அவசியமும் இல்லை. கவலைப்பட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்று அறிந்து பவுல் திருச்சபைக்கு எச்சரிக்கை, உற்சாகத்தை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கவலை, இந்த சிந்தையை மாற்றிவிட கர்த்தர் விருப்பப்படுகிறார். Worry is like sitting on a rocking chair. It rocks you, it moves you, but it doesn't bring you out of the place. Rocking chair தெரியல உங்களுக்கு? You sit, நல்லா இருக்கும், தூக்கம் வரும், ஜாலியா இருக்கும். ஆனா அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போக முடியாது. Worrying is like that. It keeps you in the same place, doesn't advance you. அதுதான் கவலை. எங்கேயும் நம்ம போக முடியாது. கவலை நம்மளை அழுத்தி விட்டது என்றால் எங்கேயும் போக முடியாது. அதனாலதான் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு இந்த உற்சாகமான வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். There may be reasons and situations that we naturally worry. Okay, நம்முடைய சூழ்நிலைகள் அப்படியாக அமைந்து நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஒன்றுக்கும் நம்ம கவலைப்படாமல் என்றே சொல்லப்படுகிறது. Do not be anxious about anything. Today may God help us, truly God help us. இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும், செய்வார். என்ன உதவி செய்வார் என்றால், truly that we will worry no more or at least worry less. சரியா? worry no more. நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த அச்சீவ்மெண்ட் நம்ம எடுத்துருவோம். இல்லாட்டினா அட்லீஸ்ட் கவலைப்படுகிறதுல கொஞ்சம் சதவீதம் குறையணும். அட்லீஸ்ட் கர்த்தர் நம்மளுக்கு அந்த உதவியை செய்வாராக. worry less. சங்கீதம் 55:22 வாசித்து பார்த்தோம் என்றால் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல், யார் மேல? கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாத விட்டார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாரத்தை கர்த்தர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடணும். இப்ப டிரான்ஸ்பர்லாம் நம்ம பண்றோமா? என்ன பண்றோம்? காசை டிரான்ஸ்பர் பண்றோம், நம்ம பொருட்களை டிரான்ஸ்பர் பண்றோம், வேலை டிரான்ஸ்பர் வேற கேட்கிறோம், போஸ்டிங் கேட்கிறோம்.
right? But why not transfer the weight that we are carrying in our life, transfer it to God? ஆண்டவர் அதுதான் விருப்பப்படுகிறார். உன் பாரம் என் பாரமா இருக்கட்டும்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சுமை லகுவா இருக்குது. His burden is light. There is an exchange. We can, friends, we do not need to carry the burden ourselves. அந்த வருத்தத்தை, அந்த பாரத்தை நம்ம எப்பொழுதுதான் முடியுமோ அந்த பாரம் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்மளால அந்த பாரம் முழுமையாக சுமக்க முடியாது. எவ்வளவுதான் சுமக்க முடியும்? இந்த ஷோல்டருக்கு என்ன நம்ம பாக்குறோம்னா, நம்ம லோரிலாம் நீங்க பாப்பீங்களா, சிங்கப்பூர்ல இருந்து லோரி யூ கேரி த ஒர்க்கர்ஸ் அங்க லிமிட் இருக்கும் தானே, எத்தனை பேக்ஸ், இல்லைன்னா லிஃப்ட்ல போகும்போது எத்தனை பேக்ஸ் வெயிட் லிமிட்லாம் இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான் லிமிட். அதே போல நம்முடைய ஷோல்டர், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாரம் சுமக்கிறதுக்கு நம்மளுக்கு லிமிட் இருக்கு. ஆனா ஆண்டவர் லிமிட்லெஸ். நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் ரொம்ப பாரம் கொடுத்துட்டேங்க, இல்ல, அவர் சுமை தாங்கி, அதுக்குதான் அவர் இருக்காரு. ஏமேன்னு சொல்லுவேன். அதுக்குதான் நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். Because he is the burden bearer. He carries any and every burden. அவருக்கு தெரியாத பாரமே இல்லை. நல்லா வச்சிருக்கிற, படிப்படியா வச்சிருக்கிற இந்த கேட்டகரி. சோ நம்ம அவரிடத்துல கொடுக்காமல் இருந்தோம்னா நமக்கு தான் நஷ்டம். ஆகவே நம்மளை நம்மளை அழுத்துகிற, நம்மளை தாக்குகிற பாரங்கள் எல்லாவற்றையும், அதனால்தான் do not be anxious about anything. ஒன்றுக்கு குறித்து கவலைப்படாமல், அந்த கவலை, பாரங்கள், சுமைகள் இந்த காலை வேளையில எதுவாய் உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை எல்லாம் கணக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொடுத்துடணும். நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இது become like a viral. கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன், அதை என்ன செய்யும், நம்மள அந்த கவலையெல்லாம் நம்மளே வச்சுக்கிட்டோம்னா, அப்படியே நம்மளே அடக்கி வச்சுட்டோம்னா, அது நமக்கு தான் நமக்கு சாதகமா வராது, நம்மளுக்கு அது பிரயோஜனமா இருக்காது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை, your personal burden, your family burden, your ministry burden, your whatever it is, every one of us do carry baggages. No one person can say that I do not have baggage in my life. Recently I was with my wife, we were going out to do up my clothing pants. நம்மதான் எனக்கு எல்லாம் செக் பண்றது, நம்மளா எல்லாம் செக் பண்றது இல்ல. It does a good work for me. I realized that நம்ம பேண்ட்ஸ்ல இருந்து நிறைய பாக்கெட் இருக்கு. நம்ம guys support me, I am preaching. லெஃப்ட்ல நம்மளுக்கு இந்த பாக்கெட் பாருங்க, ஸ்டைலா எல்லாம். அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் பின்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கு போல. இந்த பக்கம் டிஷ்யூ பேப்பர். ஆனா இன்னொரு பாக்கெட் இருக்கு இங்க சைட்ல, காயின்ஸ் போற பாக்கெட். அப்ப இந்த பேண்ட்ஸ்ல இருந்து, அதாவது when we are going to அந்த பேண்ட்ஸ் we need to do some இதெல்லாம் adjustment. அப்பதான் நான் பாக்குறேன், இத்தனை வருஷமா, ஐயோ இங்க ஒரு காயின் பாக்கெட் இருக்கா. I told the tailor, ஐயோ I didn't notice this until now only I realized. So it's almost like we have baggages that we நம்மளுக்கு நிறைய பேக்கேஜ் இருக்கு. ஆனா சில பேக்கேஜ் நம்மளுக்கே தெரியல. ஐயோ இதைய நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் இத்தனை வருஷமா. ஆண்டவர் என்ன நினைவுட்டுறாருன்னா, எந்த பேக்கேஜா இருந்தாலும், எந்த கவலையா இருந்தாலும், கர்த்தர் மேல் அது எவ்வளவு பெரிய, யாரும் பார்க்க முடியாத ஒரு பேக்கேஜா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும், பெருசா சின்னதா இருந்தாலும், அந்த பாரத்தை அவருடைய கரத்துல, அவருடைய பாதத்துல வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். Praise the Lord. Cast your cares on the Lord, for He cares for you. Praise God. What a precious. It is like going to East Coast Beach on the seashore. You're taking the pebbles and you're throwing far away all the burdens of your life. தூரமா வீசுறீங்க. இதுக்கு மேல அதை நான் சுமக்க மாட்டேன், அதை போய் நான் நோண்டி பார்க்க மாட்டேன், நீச்சல் அடிச்சுட்டு அதை போய் திருப்பி நான் தேட மாட்டேன். It's like casting is like enough. Lord, I cast it out to you, Lord. I cannot bear this any longer. I can tell you, it is very precious. எனக்கு தெரிந்த ஒரு லாயர் friend, he told me that he handled so many cases. அவருடைய விஷயத்தை பார்த்து நான் கேட்டேன், நான் நோ மேட்ச் வித் ஹிம் நான் நினைச்சேன். அவருடைய ஆபீஸ்ல நிறைய டிஷ்யூ பாக்ஸ் எல்லாம் இருக்குமா. லிட்டரலி he tells me that போதும் பிரச்சனையோட வருவாங்க, பாரத்தை சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் அந்த கசப்போடு இருப்பாங்களாம். அப்ப அவர் அந்த கிளையன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய என்ன அட்வைஸ் தெரியுமா? You go to the beach side, either you clench your fist and you let it go, or you scream
Lord, I give it up to you. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு give your burdens to God. இல்லைன்னா அது கசப்புல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அறிவுரை. நீதிமானை ஒருபோதும் தள்ளாத ஓட்டார். Cast your cares on the Lord, for He cares for you. He will not let the righteous fall. நீங்களாம் நீதிமான்கள், நீங்களும் நானும் நீதிமான்கள். நீதியின் தேவனை விசுவாசிக்கிறோம், தரிசிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், நீதியான பாதையில நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கும் பாரங்கள் இருக்கு, உலகத்தாருக்கும் இருக்கு, ஆனா நமக்கு அதுக்கு மேலேயும் இருக்கும். ஏன்னா கர்த்தருக்காக நடக்கணும், ஓடணும்னு ஆசைப்படுறோம்ல, அதனுடைய பாரம் வரும்ல. கர்த்தருக்காக நடக்கிறவங்களுடைய பாரம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா you're deciding on a particular race in your life. அப்ப அந்த பாரம் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்கிறோம். சோ எல்லாவற்றையும் குறித்து ஒன்றைக்கும் குறித்து கவலைப்படாமல், இரண்டாவது காரியம் பவுல் சொல்றாரு பிலிப்பியர்ல, do not be anxious about anything but in everything. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடும். So the first part is do not be anxious about anything. அது மட்டும் நம்ம செய்யணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆனால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு. Praise God. Okay, but in everything give thanks and present your requests to God. பாரம் எல்லாம் அவருடைய சமூகத்துல, எல்லா பாரத்தையும் மூட்டை கட்டி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, பாதத்தை ஒப்பு கொடுத்து, எல்லாவற்றுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமா? What a different perspective about life. சில நேரத்துல லைஃபோட ஜேர்னில நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறினால தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்க முடியல. அவருடைய சித்தத்தையும் அவர் சொல்ற காரியத்தை செய்யாம நம்ம விடுகிறோம். ஏன்னா நம்ம பார்வை மாறுது. மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, சூழ்நிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆண்டவரை பார்க்க மறந்துடுவோம். ஆனா இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. We have an opportunity to go to God with whatever state of mind we are in. நம்முடைய சிந்தை எந்த நிலையில இருக்கிறதோ அந்த நிலையிலே தேவனுடைய சமூகத்துல நம்மளால போக முடியும். I'm not sure what your state of mind is now. I do not know. நான் ஒரு மைண்ட் ரீடர் இல்ல, அஸ்ட்ராலஜர் இல்ல, நான் ஜோஷம் பார்க்கிறவன் அல்ல. நான் ஒரு போதகர், ஒரு மனுஷன் தான். ஆனா உங்களை அறிந்து புரிந்து இருக்கக்கூடிய தேவன் அவர் இருக்கிறார். உங்களுடைய சிந்தையை தூரத்திலிருந்து கவனிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தான். ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பனார் உங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மளை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தூரத்திலிருந்து he knows our thoughts from afar, the Bible says. Can you imagine that? நம்முடைய சிந்தையை தூரத்திலிருந்து நம்மளை அறிந்திருக்கிறார்னா, சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நம்ம தனியா தான் இதை கூற்று பண்றோம். ஆனா உண்மை என்னன்னா தனியா தான் கூற்று பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா தூரத்திலிருந்து தகப்பன் பார்த்து கொண்டு இருக்கிறார். பார்வை நம்ம மேல இருக்கு. நம்ம மேல மட்டும் இல்ல, நம்ம என்ன யோசிக்கிறோம் கூட அவர் அறிந்திருக்கிறார். That is why it is important for us to give our mind to God. நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறோம், அதெல்லாம் நிறைய பிரசங்கம் பண்ணியாச்சு, அது உண்மை, ரைட்? ஆனா நம்முடைய சிந்தையை ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. The Bible says present your request to God. உங்களுடைய வேண்டுதல்களை தேவனுக்கு முன்பதாக படையுங்கள், ஒப்பு கொடுங்கள். It's a beautiful picture. ஒரு அழகான ஒரு வரைபடம். பிக்னிக் போறவங்க பிக்னிக் பேக் எடுத்துட்டு அதுல ஒரு டென்ட் எல்லாம் போட்டுட்டு அதுல ஒரு சாண்ட்விச், வேற என்ன இருக்கு, அந்த மணல்ல விளையாடுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், சேஞ்ச் பண்றதுக்கான க்ளோதிங் இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, பார்பிக்யூ பண்றதுக்கான அந்த பிக்னிக் போகும்போது நம்ம என்ன செய்யறோம்? லேயிங் இட் அவுட். எதையோ நம்ம விட்டு விட, பையில என்னெல்லாம் கொண்டு வரமோ அதெல்லாம் எடுத்து மேக் ஷூர் எவ்ரிதிங் இஸ் லேட் அவுட். ஒரு விஷயம் காணாமல் போயிடுச்சுன்னா, ஒரு லைட்டை காணாம போயிடுச்சுன்னா, இல்லைன்னா அந்த அந்த என்ன சொல்றது, அந்த கரண்டி காணாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த பேக்ல போய் தேடுறோம். This picture that we are laying out our prayers and petition, it is saying that நம்ம எதையும் மறைக்காம ஆண்டவருடைய சமூகத்துல வெளியரங்கமாக படைக்கிறோம். ஆமென் சொல்லுமா? எதைதான் மறைக்க முடியும்? We can't hide anything from God. So why not just put it out before? அவருக்கு தெரியும் எதெல்லாம் நம்ம மறைக்கிறோம், எதெல்லாம் நம்ம கொண்டு வர்றோம். அதனால தான் பைபிள் இஸ் வெரி கிளியர். ஆண்டவர் பாருங்க பவுல் மூலமாக சொல்றார், do not be anxious about anything but in everything by prayer and petition with thanksgiving present your requests to God. Wow, hallelujah. உங்களையும் என்னுடைய பாரங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம பிரசன்ட் பண்ண முடியுது. What a blessing.
We all do presentation. Classல செய்றோம், churchல செய்றோம், வேலை இடத்துல செய்றோம். But have we presented our prayers and petitions to God? எல்லாம் செய்ய முடியுது தானே? We can write, we can do beautiful PowerPoint பண்ண முடியுது, பாட்டு பாட முடியுது, டான்ஸ் ஆட முடியுது. ஆனா God is saying now you present. I want, not that I don't know, எனக்கு தெரியாதுன்னு இல்ல, ஆனா நீ அதை படைக்கணும்பா. நீ பிரசன்ட் பண்ணும்போது நானும் கூட வந்து உன் வாழ்க்கையை அப்படியாக அமைத்து கொடுப்பேன். When we do our part, do what the Bible tells us to do, we will receive the blessings that the Bible promises. Amen. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்காக காத்திருக்கிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. Friends, I want to encourage every one of you brothers and sisters. You have a language that God has deposited in your spirit. And it is not Tamil or English or Telugu or Malayalam or Malay. It is a prayer language. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் நமக்கு விசுவாசிக பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் நமக்குள்ள ஒரு prayer language கொடுத்திருக்கிறார். எஸ், அதனால்தான் ஜெபம் பார்க்கும்போது பெருமூச்சோடு நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம வந்து சமயத்துல அழுது புலம்பும் போது when we have no words to say, the Holy Spirit helps us to pray. அது ஒரு ஜெப பாஷை. Every one of us. This is what the devil will not want you to listen. Now I tell you, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க எல்லாரும் ஜெபிக்க கூடியவர்களாக இருக்கிறீங்க. காரணம் நீங்க இல்ல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வேதனையில, உங்களுடைய கஷ்டத்துல பெருமூச்சோடு தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல், ஒரு அவா வருது, ஒரு வாஞ்சை எழுப்பப்படுகிறது. அதனாலதான் ஜெபிக்காதவர்களை பிசாசானவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். ஆனா ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். Prayer is a language we all have. You have it. Not just big pastors, not just lay readers, not just prayer intercessors, warriors. No, as a believer, ஒரு விசுவாசியா நீங்க இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் பரிசுத்தர், பெரியவர். ஜெப ஆவியானவர் உங்களுக்குள்ள அனல் மூட்டி உங்களை நடத்துவார். Prayer is deep inside of us, believing. இந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா, prayer infuses peace. ஜெபம் என்ன செய்யுதுன்னா, ஜெபம் ஜெபிக்கிறவர்களாக. And when I mean prayer, it is not என்ன சொல்றது, ரொம்ப ரிலீஜியஸான ஒரு prayer நான் சொல்லல. ஏன்னா ஜெபம்னா நம்ம என்ன சம்பந்தப்படுத்துறோம்னா, பயங்கரமா ப்ரே பண்றாங்க, வல்லமையா ப்ரே பண்றாங்க, அதை பத்தி நான் கேள்வி இல்லை. அது அப்படிப்பட்ட ஜெபம் நம்மளுக்கு அவசியம். அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. நானும் அந்த பட்டையில இருக்கிறேன், நான் நம்புறேன். நம்ம சபையில ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க, இன்டர்செசரி டீம்லாம் இருக்கிறாங்க, லீடர்ஸ் ஆர் பிரேயிங் பீப்பிள், ஊழியம் செய்றவங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் அந்த கூட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க மௌனமாக ஜெபித்தாலும், அமைதியாக ஜெபித்தாலும், நீங்க ஒரு வார்த்தை இல்லாமல் கண்ணீரோடு ஜெபித்தாலும், அதுவும் ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். ஆமென் சொல்லுமா? அந்த ஜெபத்தை விட்டு விடாதீங்க. ஜெபம் என்ன சொல்லுது? I need God. ஜெபிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு தேவன் அவசியம். Prayer is dependence on God. It's not just asking God and receiving what you want from God. That's part of prayer. But prayer is dependence of God, in God, dependence in God. அப்படின்னா ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, நான் அவரை சார்ந்து இருக்கிறேன். ஏமேன்னு சொல்லுமா? கர்த்தர் எனக்கு இந்த குறிப்பிட்ட மேபி இந்த பொருள் எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவர் எனக்கு கொடுக்கல, ஆனா அவருக்கு தெரியும் அது எனக்கு நன்மையா இருக்காது, அவருக்கு எனக்கு தெரியும். அதனால ஐ டிபெண்ட் ஆன் காட். அவர் மேல நான் சார்ந்து இருக்கிறதுனால, அவர் எதை கொடுக்கிறாரோ கொடுக்காமல் இருக்கிறாரோ, என் ஜெப வாழ்வை நாம் விட்டு விட மாட்டேன். ஏமேன்னு சொல்லுவோம். அதனாலதான் நமக்கு ஜெபம் ஏன் சோர்வு வருதுன்னா, நம்ம கேட்கறது போல ஆண்டவர் கொடுக்காம இருந்தா we get all together discouraged. ஜெபிக்கிறவர்களுக்கு பாடுகள் நிச்சயமாக இருக்கும். Prayer does not exempt us from troubles, but prayer gives us peace in the storm. Amen. ஜெபிக்கிறதுனால நாளைக்கு எனக்கு பிரச்சனையே வராது, பாரங்கள் சுமைகள் எல்லாம் எடுத்து போயிடும்னு மாஸ்டர் சொல்லிட்டாருன்னு மண்டே நீங்க வேலைக்கு போறாதீங்க, அந்த எண்ணத்தோட போகாதீங்க. இல்ல, நான் ஜெபித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது பாரங்கள் சுமைகள் அதிகரித்தாலும் அந்த புயலிலே ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். Amen. Get connected to God in the midst of your troubles. Let him be the first we call to. அவர்தான் நம்ம கூப்பிடக்கூடிய முதல் நபர். Of course God has given us in the church
we are pastors, leaders, pastor amma irukanga, lay leaders. There's no doubt about it. I believe in the church. I believe we support each other. But we are still humans. நம்ம என்ன செய்யணும், தேவனை முதலாவது கேட்க ஆரம்பிக்க வேண்டும். அவரிடத்துல நம்ம திரும்ப ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாடுகளிலே அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் நம்முடைய குரலை அவர் கேட்கும்போது அவர் சமீபமாய் வந்து நமக்கு உதவி செய்வார். Learn to mutter the name, mutter, M-U-T-T-E-R. I don't know whether it's the right word, but அப்படி ஒரு வேர்ட் இருக்கு நான் நினைக்கிறேன். But what I mean is, learn to இயேசுவே. அது வந்து it's very precious, இயேசுவே தாவீதின் குமாரனே அப்பா இயேசுவே. சின்ன சின்ன வார்த்தைகள், அப்பா உம்மை கூப்பிடுறோம், அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. சின்ன சின்ன simple ways call on the name of Jesus. இல்லாட்டி அவருடைய நாமத்தை பாடுங்க. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பாடுங்க. அவர் நாமத்தை பாடலாம், அவர் நாமத்துல நம்ம ஜெபிக்கலாம். அப்ப பாருங்க, அவர் நாமத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். Do not use the name of the Lord in vain. அது இருக்கு, வசனத்துல இருக்கு. தேவனுடைய நாமத்தை வீணாய் நீ பயன்படுத்தாதே, ரைட்? ஆனா சொல்லு, விளங்காதிருப்பாய். எஸ், ஆனா அதை சரியாக பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதனால இயேசு என்ற நாமம், அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் வருவார். Call on the name of the Lord and he will save you. அப்ப பாருங்க, பிலிப்பியர் 4:6க்கும் 4:7க்கும் சம்பந்தம் இருக்கு. Philippians chapter 4:7 பாருங்க. அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது. அப்ப எப்பொழுது? இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் இதெல்லாம் செஞ்ச பிறகு, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். How important this verse is. எப்பொழுது? அப்பொழுது. When? Only when. Only when do what we need to do, which is ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும். When we do our part, God is ready to do his part. நம்முடைய சமாதானத்தை நாம் எப்போ இழந்து போய் விடுகிறோம் என்றால், தேவனை விட்டு கொஞ்சம் திசை மாறி கொஞ்சம் ஸ்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஜெபிக்கிறது குறைந்து விட்டுட்டோம்னா, அந்த நேரத்துல தான் சமாதானத்தை இழந்து விடுவோம். சிந்தையில் சமாதானத்தை இழந்து விடுவோம். அதான் பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்னன்னா, நம்ம சிந்தை தேவனோடு இணைந்து கொண்டே இருக்கிறது. சிந்தை வாழ்வு தேவனோடு எப்போதும் சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறது. ஜெபம் ஒரு சுவாசம். Prayer is like breath. Lord, as long as I have breath, Lord, I will be connecting with you. அந்த ஒரு மனப்பான்மை எப்பொழுதும் பவுலுக்கு இருந்தது. அவருக்கு இல்லாத பாடுகளா? அவருடைய ஊழியத்தை குறித்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிட்ட கூட நெருங்க முடியாது, ரைட்? நம்ம நினைக்கிற சில நேரத்தில் நம்ம பாடுகள் தான் பெரிய பாடு. ஆனா மற்றவங்களுடைய பார்த்தா அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம பாடு கூட பரவாயில்ல போலன்னு. ஆனா எப்படி பவுல் சமாளிக்கிறாருன்னா, அவர் தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார், தேவனோடு அவர் பேசினார், உறவு கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த let's experience a revival in our prayer life. Amen. And as I said, every one of us have experienced this. நீ ஒரு குழந்தையா இருந்தாலும், ஒரு சாயிலா இருந்தாலும், ஒரு யூத்தா இருந்தாலும், பெரிய ஒரு முதியவரா இருந்தாலும், கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யோவான் 14:27 பார்க்கும்போது, you see John 14:27, what did Jesus promise us? He promised that he has given us the peace. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். John 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை கொடுத்து அவர் போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். Jesus has given us his peace. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Let not your hearts be troubled. I do not give the peace that the world gives. அப்பனா உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் இருக்கு. அது வந்து is just temporary. It is only based on worldly values. ஆனா ஆண்டவர் அவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய கோட்பாடு கொண்ட சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்பனா Jesus says, I have given you my peace. If Jesus has given us his peace, how come we can lose it?
அதை எப்படி நம்ம அதை இழக்க முடியும்? இழக்க முடியுமா? முடியும். அவர் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஒண்ணு அவர் போய் சொல்லி இருக்கணும், இல்லாட்டி நம்ம போய் சொல்றோம். ஆண்டவர் போய் சொல்ல முடியாதுல்ல. ஐ கான்ட் லை. சத்திய தேவன், சத்தியம் அவருக்குள் காணப்படுகிறது. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுத்து அவர் பரமேறினார். ஆனால் அந்த சமாதானத்தை திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் பிசாசானவன் அவன் வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். அதான் சொன்னல, பீஸ் இஸ் வெரி ஃப்ரெஜைல். இந்த பாக்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அந்த அந்த ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க, ஃப்ரெஜைல். பீஸ் இஸ் வெரி ஃப்ரெஜைல். லேசா பட்டுன்னு உடஞ்சிரும், செதறி போயிடும். அந்த அளவு சமாதானத்தை உடைச்சு விடலாம். ஆகவே இந்த சமாதானத்தை நம்ம இழந்து போய் விடலாம். சிந்தையில சமாதானம் பற்றி நான் பேசுறேன். சிந்தையினுடைய சமாதானம் நம்ம இழந்து போய் விடலாம். எப்ப இழந்து போய் விடும்? ஆண்டவரோடு நம்ம ஜெப வாழ்வு இல்லைன்னா, அவரோடு கனெக்ட் பண்ணலன்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடும். அண்ட் தென் திஸ் இஸ் தி பார்ட். அப்ப விலகி போக போக நாம் செஞ்ச தப்ப மத்தவங்க மேல ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஆண்டவரை விட்டு விலகி நம்ம சமாதானமற்ற பிள்ளைகளாக சிந்தையில நம்ம வாழ்ந்து மற்ற எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்ட ஆரம்பிப்போம். That is what the human sin is. நான் இழந்த சமாதானம் என்னாலதான் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவனாலதான் என் சமாதானம் போச்சு, அந்த சூழ்நிலையால தான் என் சமாதானம் போச்சு. ஆனா உண்மை என்னன்னா, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்தார்னா அதை இழக்கிறதுக்கு நான் தான் ஒரு காரணமா இருப்பேன். Take responsibility, friends, of the peace that God has given you and I. Amen, சொல்லுமா? Take responsibility. Don't point finger at other people. கிராஸா இருக்கு நான் சொல்றது, ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மையா இருக்கு. அது என்ன I also speak to myself. The first preaching is for me. The preacher's first sermon is always for me. என் சமாதானத்தை நான் இழந்துட்டேன்னா முதல் கேள்வி என்னன்னா, தேவனோடு இருக்க உறவை நான் துண்டித்து விட்டேனா அல்லது குறைச்சு விட்டுட்டேனா? ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது எவ்வளவு பாடுகள் சுமைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த சமாதான பிரபுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே சுமந்து கொண்டு அப்படியே நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். So I want to encourage all of us experience a revived prayer life. மற்றவங்களை பத்தி யோசிக்க வேண்டாம். நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கேன், அதான் கேள்வி. நான் எப்படி இருக்கேன்? நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். experience a revived prayer life. Secondly, experience a sanctified thought life. ஒரு பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய ஒரு சிந்தை வாழ்வை நம்ம அனுபவிப்போமாக. நம்முடைய இருதயம் எப்படி தேவனிடத்துல ஜெபத்துல சேருகிறதோ அதே போல நம்முடைய சிந்தை பரிசுத்தப்படுத்தி புதுப்பிக்கப்பட தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும். The mind can wander aimlessly if we do not bring it under the lordship of Christ. இந்த சிந்தையானது வந்து பவுண்டரி இல்லை. கரெக்ட் தான். இப்ப நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்க உங்க மைண்ட் எங்க போகுது எனக்கு தெரியல. இல்லாட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியலப்பா. ரைட்? நம்ம மைண்ட் ஹேஸ் நோ பவுண்டரிஸ் இஃப் வி டு நாட் கிவ் இட் டு காட். இந்த சிந்தை இருக்குல்ல, இட் ஆல்வேஸ் நீட்ஸ் டு பி நேவிகேட்டட். பரவாயில்ல சிந்தை, நீ உன் பாட்டுக்கு போ, நான் என் இருதயம் கர்த்தருக்கே. ஹல்லேலூயா. My heart is for my God. What about your mind? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும். சிந்தை வாழ்வு ரொம்ப முக்கியம். என் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். How about your mind? நான் வந்து sometimes I ஒரு laugh பண்றேன், அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா கொடுக்கிறது. But I tell you, I struggle a lot with my mind. Sometimes very difficult to control. I don't know whether you all can resonate. அந்த மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சிரமம். Because that's what the mind is. அதனாலதான் an empty mind is the devil's workshop. அந்த மைண்ட நம்ம காத்துக்கொள்ளனா, ஐயோ இங்க அங்க அப்படியே is like pinball, you know. Pinball, you start the action of the pinball, pat pat tak 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 tak, pinball விளையாடுற மாதிரி அங்க பட்டு 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 அங்க போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை. அதனாலதான் இந்த சிந்தையை நம்ம லேசா அப்படியே பட்டுன்னு விட்டுற கூடாது. We cannot just leave this mind on its own. No, God is interested in our thought life. இதை பேர் ஆமீன் சொல்லுவீங்க. கொஞ்சம் தகான் பண்ணீங்க, ஏன்னா இந்த செய்தி ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். I'm talking about, peace in our mind.
நம்ம எல்லாருக்கும் அந்த சிந்தையில சமாதானம் வேணும். அதனால தான் இந்த செய்தியை நான் கொடுக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ் a sanctified thought life. இந்த சிந்தையை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ரீரவுட் பண்ண ஒப்பு கொடுக்கிறோம். ரீநேவிகேஷன். God needs to re-navigate it again and again. What we think will determine how much peace we receive in life. அதனால தான் சில நேரத்தில் too much information is not helpful. இந்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்ட்ல சில பேருக்கு ரொம்ப ஆசை, அதை போய் பார்க்கறது, இதை போய் பார்க்கறது, அதை போய் நோண்டி பார்க்கறது. கடைசியில் பார்த்தா உங்க மைண்ட் full of too much information except God and His word. Friends, I humbly ask you, அந்த மைண்ட் வந்து ஆண்டவருடைய லார்ட்ஷிப்குள்ள நீங்களும் நான் கொண்டு வர நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். I'm not saying don't find information, don't Google or don't search or don't ask friends or that's not the point I'm making. Sometimes we open our mind too much and we want to know any and everything except God and His will. அப்ப நம்ம திறந்து வச்சுட்டோம்னா அதை அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். No, this mind is God's. எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த சிந்தையை இந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்? இந்த இருதயத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்கறோம்ல, அப்ப சிந்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறது? இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு சிந்தை யாருக்கு கொடுக்கிறது? இந்த சிந்தையும் கர்த்தர் ஆளுகை செய்யணும். ஆமென் சொல்லுமா? இந்த சிந்தை எவ்வளவு முக்கியம். இந்த சிந்தை மூலமாக எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறார், பிசாசானவன் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அந்த சிந்தையை அவன் ஆட்கொள்ள அவன் சித்தம் தேடிக்கொண்டு இருக்கிறான். பவுல் என்ன சொல்றார்? வாசிக்க கேட்ட இந்த பாகத்துல, it is a very difficult portion to read, Philippians 4 verse 8. 8 விஷயங்கள் அவர் சொல்றாரு. நம்மளுக்கு இந்த டைம் இல்ல இந்த 8 விஷயத்தை. அவர் என்ன சொல்றாரு? கடைசியாக சொன்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னு இல்ல, கடைசியான இம்பார்ட்டன்டா சொல்றாரு. கடைசியாக சகோதரரே, முதலாவது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, இரண்டாவது ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, மூன்றாவது நீதி உள்ளவைகள் எவைகளோ, நான்காவது கற்புள்ளவைகள் எவைகளோ, ஐந்தாவது அன்புள்ளவைகள் எவைகளோ, ஆறாவது நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ஏழாவது புண்ணியம் எதுவோ, எட்டாவது புகழ் எதுவோ. சார் இங்கிலீஷ் more easy to read. நீங்க நினைக்கிறீங்க இந்த எவைகளோ எவ்வளவு எப்படி நான் வாசிக்கிறேன், ஏன்னா அப்படி போட்டு புரட்டி தமிழ்ல வாசித்தா இப்ப கொஞ்சம் நான் கடுவாத சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் more easy. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எவ்வளவு மூச்சு விடாம எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? 8 காரியங்கள். எத்தனை விஷயம் இருந்தாலும் அந்த 8 விஷயத்தை அவர் சொல்லி 8 varieties to ponder and give our minds to. இந்த நன்மைகளை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டு இருந்துப்பா. Whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. இப்ப ஆண்டவர் வந்து இந்த சிந்தையை என்ன செய்ய சொல்றாரு? You don't leave it open field, open reading இல்ல. You anything you can think, no. But God says, now I ask you, my son, my daughter, I want you to take your mind and give it to me and think about these things. அவர் என்ன யோசிக்க சொல்றாரோ சிந்திக்க சொல்றாரோ அதை மட்டும் நீ சிந்திப்பா. மற்ற விஷயங்களுக்கு இடம் கொடுக்காத. ஏமேன்னு சொல்லுமா? ஒரு பூட்டு போட்டு இந்த மைண்டுக்கு நம்ம ஒரு பூட்டு போடலன்னா கஷ்டம், இல்லைன்னா பார்வையை பாதிக்கும். சிந்தையை நம்ம வந்து ஆட்கொள்ளவில்லை, கர்த்தருக்கு ஆட்கொள்ள நம்ம கொடுக்கலன்னா பார்வையை பாதிக்கும், பேச்சை பாதிக்கும், நடத்தையும் பாதிக்கும். நம்புறீங்களா? If our mind is not renewed by God, our perception of our people life will change. பேச்ச மாறிடும், நடத்தைய மாறிடும். அப்ப நம்ம யோசித்து பார்ப்போம், ஏன் நான் இந்த மாதிரி இருந்துட்டேன்? ஏன்னா அந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுனால. இதைதான், இந்த சிந்தையை தான் நம்ம கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியத்தில் அல்ல, தேவனுடைய காரியங்கள். What we feed our minds is what we will end up with. What we feed our minds is what we will end up with. சிந்தை நம்ம எதை ஊட்டு விடுகிறோமோ அதை தான் நம்ம அடைவோம். நம்ம கோபத்தை ஊட்டணும்னா கசப்பு வந்து சமாதானத்தை இழந்து விடுவோம். If we feed anger, bitterness will rob our peace. நம்ம வந்து பேராசையை ஊட்டணும்னா பொய் வந்து சமாதானத்தை நம்ம இழந்து விடுவோம். If we feed greed, lies will rob our peace. நம்ம பொறாமையை நம்ம வந்து ஊட்டினோம் என்றால்
கோபம், எரிச்சல் நம்மளை ஆட்கொண்டு சமாதானத்தை இழந்து விடுவோம். If we feel jealousy, frustration will rob our peace. அப்ப பாத்தீங்களா, இந்த மைண்ட் வந்து எவ்வளோ, the mind games is very real, very real. அப்போஸ்தலன் பவுல் என்ன வாஞ்சித்தார்? அவர் என்ன வாஞ்சித்தார்? நீங்க ஞாபகம் இருக்கா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5ல பவுல் என்ன வாஞ்சித்தார்? What did Paul desire? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let the mind of Christ be with you. Wow. அப்ப this mind is என்ன சொல்றது? It is contested. இந்த mind வந்து contested, really contested. I thank God I am still growing in my faith. I can say that God has helped me to win the battles of the mind. I can really say God's strength, அவருடைய கிருபையினால கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் சிந்தை என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறத நான் நிச்சயம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். We are all God's creation. ஆண்டவருடைய கிரியை, கரத்தின் கிரியையா இருக்கிறோம். ஆண்டவர் இந்த சிந்தையை ஆண்டவர் ஆளுகை செய்ய விருப்பப்படுகிறார். அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? Hallelujah. What we are talking about now in the second point is to have a revival in our mind. சிந்தை வாழ்விலே ஒரு எழுப்புதல். அப்ப இந்த சிந்தை வாழ்விலே ஒரு எழுப்புதல், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரினியூவல் வேணும்னா you cannot leave it like that, right? ஒரு ஆக்ஷன் நமக்கு வேணும். அந்த ஆக்ஷன் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தையில கிறிஸ்துவின் வசனம் வரணும். ஆமென் சொல்லுமா? சத்தியத்தை அறிவீர்கள், knowledge. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth will set you free. மனுஷனுடைய பிரின்சிபல்ஸ், மனுஷனுடைய வாழ்க்கை அல்ல, ஆனா கர்த்தருடைய வசனம். வசனம் நம்முடைய சிந்தையில நம்ம வச்சிட்டோம்னா, வசனத்தை சிந்தித்து கொண்டே இருந்தோம் என்றால் நல்ல வாழ்வு இருக்கு நமக்கு. ஆமென் சொல்லுமா? நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த சிந்தையில என்ன நம்ம டவுன்லோட் பண்றதுமா? மத்த எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்றோம் எக்ஸெப்ட் the word of God. அந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போது திருவசனத்துக்கும் உலகத்தினுடைய காரியங்களுக்கும் திருவசனத்துக்கு வந்து கொஞ்சமான ஒரு இடம் தான் நம்ம கொடுக்கிறோம். இன்றைக்கு நீங்க வந்து சண்டே சர்வீஸ்ல பிரசங்கத்தை கேட்கறீங்க. I really thank God for each one of you. Praise God. விட்டுறாதீங்க, சண்டே சர்ச் வர்றது மட்டும் விட்டுறாதீங்க. எனக்காக வரல, சபைக்காக வரல, உங்கள் வாழ்க்கைக்காக தேவனை நோக்கி நீங்க வரும்போது அந்த திருவசனம் உங்களை தாங்கி சுமக்கும். கொலோசியர் 3:16 பாருங்க. Colossians 3:16, very easy to remember. John 3:16 very. If we want to have the mind of Christ, we need the word of Christ. கொலோசியர் 3:16ல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. It's a beautiful words. Just the first part of 3:16 இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Let the word of Christ, which is what you are hearing now, let the word of Christ dwell in you richly as you teach and admonish. அப்பனா the word of God உங்களுடைய இருதயத்துல லேசாக இல்ல, மேலோட்டமாக இல்ல. It is like a sponge. அந்த ஸ்பாஞ்ச்ல நீங்க தண்ணி போடுவா, அது ஊறி போய் உங்களுடைய இருதயத்துல அப்படியே இருக்கு. விட்டுறாதீங்க. That is why you and I need to be the good soil. அந்த நல்ல நிலத்தை போல நீங்க இருந்தீங்கன்னா, praise the Lord, 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் மடிச்சு வச்சிருக்கிறார். 100, 30, 60, சும்மா ஒரு இல்லஸ்ட்ரேஷன். 30, 60, 100 அதுக்கு மேலே கொடுக்க மடிச்சு வச்சிருக்கிறார். நீங்க அந்த நல்ல நிலமாக இந்த நாள்ல இருக்கிறது போல உங்க வாழ்க்கையில நல்ல நிலமாக நீங்க இருந்து பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் திருவசனத்துக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா, திருவசனத்தை கொண்டு வருகிறவர்களை பார்த்து நீங்க அதாவது ஒப்பு கொடுக்கல, திருவசனத்தை ஆண்டவர் பேசுகிற மனுஷன் மூலமா அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த சிந்தை மறுரூபப்படுத்தப்படும். Amen. God will renew your mind. அத சொன்னாரு, I need a re-navigation every week, every day. We need it. நேற்று நான் சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு நான் சாப்பிட முடியுமா சொல்லுங்க? முந்தா நாள் உங்களுடைய மீன் கறி ருசிதான், அதனால ஒரு வாரத்தினுடைய மீன் கறியை சாப்பிட முடியும்? அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்று தாரும். We are missing out so much, my friends. My message to you to just spur you up in your life. Honestly,
இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. Have you received today's manna for your mind today? The world will offer you a variety to hold your mind. No, you have to shut some doors in your mind. இந்த மைண்ட்ல நிறைய doors நிறைய பேர் நம்ம திறந்து விட்டதுனால நிறைய சேதம் வருது. The enemy is very subtle. We will not even know that we have fallen into his trap. அடைக்கப்பட்ட கதவுகளை அடைச்சி விட்டுறணும். ஒரு கதவு இருந்தா கூட பரவாயில்ல, அந்த கதவை திறந்துட்டு ஆண்டவரே நீங்க வாங்க வசனத்தை விடுங்க. அந்த அந்த நல்ல நிலத்தை போல நீங்களும் நானும் இருந்தோம்னா, இந்த உலகத்தாருடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையிலே நான் ஐஸ்வர்யமா இருப்பேன். உலகத்தார் போல maybe I may not be rich in the eyes of the world, but I am rich in God's word. அதனால தான் வசனம் சொல்லுது, let the word of Christ dwell in you richly. Hallelujah. Praise the Lord. There's no money involved in this word, right? காசு பணம் இல்ல, ஆனா ஆத்மாவுக்கு கொடுத்த பதம். ஆத்மா செழிப்பு. You become rich in your spirit, in your soul. And God is able to speak to you. Your mind is clear. You can hear the voice of God. சாமுவேல் சொல்லுகிற, அடியேன் பேசுங்க, நான் அடியேன் கேட்கிறேன். Lord, how can God wants to speak and he is willing to speak, but our mind is cluttered. நிறைய கிளட்டர் இருக்குன்னா தொடர்ந்து பேசுறானா, சில விஷயங்களை நம்ம கேட்க முடியல, ஏன்னா கிளட்டர். சிந்தை வாழ்வு அந்த சமாதானம் இல்லாம இருந்தானா ஆவியின் மனுஷன் தேவனுடைய குரலை கேட்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு பேலன்ஸ் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அந்த சிந்தை வாழ்வு எக்ஸ்பீரியன்ஸ் a sanctified thought life. Amen சொல்லுமா? Praise God. கடைசியாக experience a willing obedience. Experience a willing obedience. Philippians 4:9. பிலிப்பியர் 4:9 பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அவைகளையே செய்யுங்கள். பிராக்டிஸ் இட். அப்பொழுது மறுபடியும் பாத்தீங்களா அந்த வார்த்தை வருது, தென் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். Friends, practice makes perfect. We all sometimes or many times fail to obey God and his word. We all, including me. But we can continue to practice in obeying God and do better. Time waste பண்ண வேணாம். Learn and practice obedience. You know, obedience is practice. பிள்ளைங்களுக்கு இது செய்யாதுன்னு சின்ன வயசுல செய்யாதுன்னு சொல்லும் உடனே அது செய்யாமல இருப்பாங்க. No, they learn, they fall, they get up, they learn better, they obey better. Amen சொல்லுவான். பெரியவங்களுக்கும் இது சாத்தியம், எல்லாருக்கும் சாத்தியம். ஒபீடியன்ஸ் வந்து எல்லாம் டக்குன்னு வர்றது இல்ல, அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு மனம் திரும்பி and then we obey better. I mean சொல்லுவான், I'm not talking about perfection. No way, nobody can be perfect. ஆனா ஒரு willing obedience, ஒரு willingness வேணும். அந்த சிலுவையை இயேசு நோக்கி பார்த்து அவரு வில்லிங்கா போனாரு. என்னால இந்த அப்பா ஆனவர் எனக்கு கொடுத்துட்டாரு இந்த பாரத்தை இல்ல, அந்த பாரம் நமக்கு சந்தோஷம் வருகிற பொருட்டு அவர் அந்த சிலுவையை சந்தோஷமாக எண்ணி he considered it in his mind pure all joy and he faced the cross. Willing obedience brings peace. Not just obedience, I call this difficult obedience. என் வாழ்க்கையில நிறைய வாட்டி நான் லேர்ன் பண்ணிட்டேன் லெசன். சம்டைம்ஸ் கர்த்தர் அந்த கீழ்ப்படிய சொல்லுவாரு, ஆனா கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டமா இருக்கும். உள்ளுக்கு சொல்ல, நீ ஏன் இதை போய் கேட்கிற, நீ ஏன் இவங்களுக்கு அடிபடணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்னது difficult obedience. If you would pass through this, greater joy, பாதைகள் திறக்கப்படும். Experience a willing obedience, friends. அந்த தாராள மனசோடு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு ஒரு திருப்தி வருகிறது. Hallelujah. There's no greater joy than to obey God for what he says. திருப்தியா இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் கீழ்ப்படிகிறது தான் மேன்மை. நம் சிந்தையில் சமாதானம் வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் willing obedience. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சமாதானம் வந்தாலே போதும். இயேசுனுடைய தாயார் கானா ஒரு திருமணத்துல கல்யாணத்துல அந்த வேலையாட்கள் இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் சொன்னபடியே செய்யுங்க. அந்த ஜாடியை எடுக்க சொன்னாரு, போட்டாங்க, தண்ணியை ஊத்துனாங்க, தண்ணீர்
திராட்சை ரசமாக, திராட்சை ரச வாழ்வு நமக்கு உண்டு பிரியமானவர்களே, உண்டு. அது உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அந்த கீழ்ப்படிதல் வாழ்க்கை இருந்தால் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார். கானா ஒரு கல்யாணருடைய அற்புதம். அந்த கானா ஒரு கல்யாணத்தை விட்டுருங்க, நம்ம ஊருக்கு கல்யாணம், நம்ம ஊர் விஷயங்கள், நம்ம வீட்டு காரியங்கள், நம்முடைய ஊழியத்துல கீழ்ப்படியல் எப்ப இருக்கிறதோ அங்கதான் சமாதானம். நம் சிந்தையில் சமாதானம் வேண்டும் என்றால் மனதார கீழ்ப்படிய வேண்டும். மனதார கீழ்ப்படியும் போது சிந்தையில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்களும் நாள நல்லா இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். இதனால் என்னுடைய செய்தியின் தலைப்பு நம் சிந்தையில் சமாதானம். Peace in our mind. Praise God. Through our prayer life, our thought life, and our obedient life. Let's pray. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசுவே. Hallelujah. Praise God. நம் சிந்தையில் சமாதானம், நம் சிந்தையில் சமாதானம். சிந்தை, our mind is so important. This mind is so important. சிந்தை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அப்பாவுக்கு இந்த சிந்தையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அப்பா பிரியப்படுவார். This mind is so important. இந்த சிந்தை மேல ஆண்டவர் அவருடைய இரு கரங்களை வைத்து நம்மளை அப்படியே ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய சிந்தை அல்ல, மனுஷனுடைய சிந்தை அல்ல, போதாது. ஹல்லேலூயா. மாம்சத்தின் சிந்தை அல்ல, ஆவி, ஆவியிலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. மாம்சம் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது, ஆனா ஆவி பிழைத்துக் கொள்ளும். The flesh profits nothing, but the spirit gives life. Hallelujah. இந்த சிந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? பரலோக சிந்தை, தெய்வீக சிந்தை, தூய்மையான சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, நல்ல சிந்தை சமாதானத்துக்கு ஏதுவாய் கொண்டு போய் சேர்க்கும். Peace in our mind. நம்முடைய சிந்தையிலே அந்த சமாதானம், ஒருவேளை அந்த சமாதானமற்ற நிலைமையில் இருந்தால், we all have situations and circumstances and discouragements and so many different sorts of life phases இருக்கு. But அதன் மத்தியிலும் ஆண்டவரே என் ஜெப ஜீவியத்திலே ஒரு புத்துணர்ச்சி, என் சிந்தை வாழ்விலே ஒரு புத்துணர்ச்சி, கீழ்ப்படிதலிலே ஒரு புத்துணர்ச்சி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்களும் நானும் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுப்பாரு, கத்துக்கொள்வார். Hallelujah. His peace needs to be guarded, friends. It's very, very fragile. Hallelujah. As I'm going to pray, I ask that you will also pray in your heart. உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய சிந்தைக்காக நீங்களும் ஜெபிங்கள். இந்த செய்தி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு கூட இருக்கிறவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக, ஒரு மருந்தாக, ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு எண்ணெயாக, ஒரு செழிப்பாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பிழைக்க செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிந்தையை இங்கும் அங்குமாக திசை மாற்றி விடுகிற காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. கவலைகள், பாரங்கள், சுமைகள் எதுவாக இருந்தாலும் Thank you Jesus. கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்க கர்த்தர் விருப்பப்படுவார். அதன் மூலமாக அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே, நான் உம்மில் காணப்பட வேண்டுமே, ஜெபிக்கிற மகனாக, மகளாக எனக்கு உதவி செய்யுங்க. அதை மட்டும் நான் விட்டுறக்கூடாதப்பா. என் சிந்தை வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள வேண்டுமே. Lord, my mind should not be controlled or be aimless, Lord, here and there, Lord Jesus. But Lord, I want to be focused in you, Lord, in you, Lord Jesus. இந்த சிந்தையை உம்முடைய ஆளுகைக்குள்ள நான் கொண்டு வருகிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. Lord, I want to have willing obedience in my life, Lord. Not forced obedience, oh God, but be willing, Lord, willing in my heart, Lord Jesus, in my mind. என் சிந்தை ஆண்டவரே, நீங்க சொல்ற விஷயங்களுக்கு மட்டும் நான் கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா Lord. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவர் அப்படியே பக்குவப்படுத்தி கொண்டு வருவாரு. ஆண்டவர் பக்குவப்படுத்தி கொண்டு வருவாரு. நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் இந்த இடத்துல இந்த மெசேஜ், இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. எஸ், எல்லாருக்கும் தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா சிலருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் maybe a bit more personal and a bit more useful சொன்னீங்கன்னா, I want us to just, if you can, commit your mind to God.
commit your mind to God. அதர் அடையாளமாக, if you feel you want to put your hands over your heart, your chest, or over your head, signifying the mind, இந்த தலையை அடையாளமாக, சிந்தையை அடையாளமாக கொண்டு இருக்க தலை மேல உங்களுடைய கையை வைக்கணும் கூட. Just put your hands over it. Say, Lord, be the Lord of this mind. இந்த சிந்தையை நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று, நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையில்லாத கவலை, தேவையில்லாத கோபம், எரிச்சல், பொறாமை, சஞ்சலம் இந்த சிந்தனைக்குள்ள, சிந்தை வாழ்வுக்குள்ள வராதபடி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய கருத்தை உங்களுடைய சிந்தை மேல, உங்களுடைய தலை மேல வைத்து, அது உங்களுடைய சிந்தைக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்து சேரும், வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இந்த நேரத்தில் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய வருகிற சவால்களை சந்திக்க கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பலப்படுத்துங்கப்பா. இந்த நேரத்துல எல்லாரும் கொஞ்சம் நாவை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்பாவுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது சிந்தையை கொடுத்தவர் அவர்தான் அந்த சிந்தையை கொடுத்தார். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சிந்தை அங்கும் இங்கும் போகாதபடி நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீங்க வழி நடத்தணும். ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னால இதை பிடித்து வைக்க முடியல, உங்களுடைய வசனத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜபத்திற்கு நான் இடம் கொடுக்கிறேன், கீழ்படிந்து வாழ நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Lord, please, this mind belongs to you, Lord. If I have thought the wrong thoughts, Lord, தவறான சிந்தையோடு நான் வாழ்ந்தேன் என்றால், தவறான சிந்தையோடு நான் யோசித்தேன் என்றால், ஆண்டவரே, தவறான சிந்தையோடு நான் தீர்மானம் பண்ணினேன் என்றால் என்னை மன்னியுங்க ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் அந்த இடத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே, புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடுகிறதை உணர்வீங்க, கர்த்தர் தொடுகிறதை உணர்வீங்க. ஏனென்றால் அவருடைய வசனம் கடந்து போகும்போது வெறுமையாக திரும்பி வராது. God's word will not come back void. It will not come back void. நல்ல நிலத்துல அது விழுந்ததுனால 30, 60, 100 மடங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் உங்க வாழ்க்கையில வந்து நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எடுக்கிற இந்த தீர்மானம், இன்றைக்கு நீங்க எடுக்கிற இந்த படி, நீங்க எடுக்கிற இந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்வுக்கு நல்ல ஒரு திருப்புமுனை கொண்டு வரும். Thank you, Lord Jesus. God will chart a new path in your life. Hallelujah. Hallelujah. தேவனை நம்பிதான் இந்த வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேன். இது என் வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை பலமான வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை உமக்கே உரியது ஆண்டவரே, உமக்கே உரியது ஆண்டவரே. கர்த்தர் வந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கான அந்த பலத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. Whenever our mind is in attack, Lord, help us to go back to you in prayer, oh God. நன்றி, நன்றி. Hallelujah. நன்றி, நன்றி இயேசுவே. Thank you, Father. Hallelujah ஆண்டவரே. Hallelujah அப்பா இயேசுவே. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர்வோமாக. நன்றி இயேசுவே. Hallelujah. You know, it is almost like the Lord is climbing up the steps towards your mind. ஒரு illustration ஆக தான் நான் சொல்றேன். It is almost like your mind, your head is at the top of your body. இல்லையா? உங்களுடைய தலை உங்களுடைய சரீரத்தினுடைய மேல் பகுதியா இருக்கிறதுல, அந்த மேல் பகுதியில ஆண்டவர் பாருங்க, நீங்க ஒப்பு கொடுக்க நீங்க இருதயத்தை, சிந்தையம் நீங்க திறக்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? கீழ்படியிலிருந்து நடந்து மேல வந்து உங்களுடைய சிந்தையின் சிங்காசனத்துல அமர்ந்து அவர் அப்படியே ஜொலிப்பாரு, அவர் அப்படியாக விளையாடுவார், அப்படியாக அவர்
Oh, hallelujah. அநேகர் நீங்க அதை செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. In your mind you are praying and say, Lord, this mind belongs to you. My decision making belongs to you, Lord. Yes, இந்த சிந்தையில தான் நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், தீர்மானம் பண்றோம். மற்றவங்களை பத்தி நம்ம கணிப்பு கொடுக்கிறோம்ல, இந்த சிந்தையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. மற்றவங்களை குறித்து நம்ம ஜட்ஜ் பண்றோம்ல, பேசுறோம்ல, இந்த சிந்தையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சிந்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது சரியாக செயல்பட, praise God, ஆண்டவர் அந்த சிந்தையின் சிங்காசனத்தில் அமரும்போது he will coordinate, he will orchestrate your life. Praise God, praise God. அந்த தெளிவு வருகிறது, அந்த தெளிவு வருகிறது. Maybe not immediately, ஆனா அந்த லைட் வருது. There's light at the end of the tunnel. ஆனா இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் மூலமாக ஆண்டவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரு. பாத்தீங்களா, ஒரு ஆர்கெஸ்ட்ரால பார்க்கும்போது எல்லா இசையும் முக்கியம், கீதா முக்கியம், கீபோர்ட் முக்கியம், ட்ரம்ஸ் முக்கியம், பாடுறவங்க முக்கியம். ஓ, எங்க அங்க மற்ற இசை கருவிலாம் இருக்கு பாத்தீங்களா. ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்றாரு. உங்க சிந்தையில அவர் அமர வச்சீங்கன்னா ஆண்டவர் விளையாட, இசை விளையாட ஆசைப்படுகிறார். ஓ ஹalleluya. ஆண்டவர் தட்டி எழுப்புறார் பாத்தீங்களா. எந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ, மரணம் இருக்கிறதோ, சேதம் இருக்கிறதோ, in areas that are dormant, God is doing his work. ஓ ரபா ஷண்டா ரபா காமனாரி அந்தரபா. ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரார் பாருங்க. செய்வாரு, நிச்சயமா செய்வாரு. வார்த்தை வெறுமையாக அனுப்ப மாட்டாரு. ஓ ரபா ஷாகா ரபா காமனா. Today is your day. Today is your day. I'm not looking at you. நான் உங்களை பார்க்க ஆசைப்படல. நான் என் தேவனை பார்த்து இந்த வார்த்தையில நான் கொடுக்கிறேன். ஏன்னா அவர் கொடுக்கிறாரு. God wants to orchestrate your life. இந்த இடத்துல கொஞ்சம் மௌனமா இருக்கிறதோ, அசைவே இல்லையோ, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வராரு. ஓ, சோர்வுனால, ஏமாற்றத்தினால ஒருவேளை அந்த இடம் மங்கி போய் இருக்கிறதா, மற்றவங்களை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, உங்க தேவனை பாருங்க. ஓ, உங்கள் தேவன் உங்கள் நடுவிலே வந்து உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடணும்ல. There is none like our God. In the area there is lacking, God is doing a miracle. அந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த இடத்துல ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அந்த இடத்துல மன்னிப்பை கொடுக்கிறாரு. இந்த ஏரியால அங்க ஒரு குறைவு இருக்கிறதோ, ஓ, God is coming, he is coming. Oh, he is the master orchestrator. Hallelujah. Conduct பண்றாரு. உங்க வாழ்க்கையை conduct பண்றாரு. Praise the Lord. Thank you Jesus. Thank you Lord. ஓ, எதை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம், எந்த பாரம், எந்த சுமை, எந்த சிந்தை நம்மளை ஆளுகை செய்து அப்படியே ஆட்டிக்கொண்டு இருக்கிறது, அதை எல்லாம் இறக்கி விடுங்க. ஓ இயேசுவே, Lord, you conduct my life. Make it a beautiful orchestra, Lord. Yes, Lord. செய்யுங்க. ஆண்டவர் அழகானதை நம்ம வாழ்க்கையில வைத்து இருக்கிறார். God's plan is to prosper us and not to harm us. But the enemy has a plan to stop us. But God wants to bring a beautiful music out of our life. Hallelujah. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. Oh, hallelujah. Hallelujah. Maybe you think that your life is like ashes. ஆனா அந்த சாம்பலை கொண்டு ஆண்டவர் ஒரு மாளிகையை கூட கட்ட முடியுது. Praise God. Praise you, Jesus. Lift up your hands to the Lord and say, Lord, this mind belongs to you. இந்த சிந்தையிலே எனக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே. You come, Lord. You take charge, Lord. You rule, Lord. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே சொல்லும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஆனா உங்க கூட உங்களை நம்பி வாழ்றவங்களுக்கும் ஆசீர்வாதம். This mind is not just about you, my friend. ஒரு வீட்டின் தலைவராக நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னா, ஒரு கணவரா நீங்க இருந்தீங்கன்னா, இல்லன்னா அந்த வீட்டுல நீங்க தனியா இருக்கிறீங்களா, ஆனா நீங்க எடுத்த தீர்மானம் மூலமாக என்ன நடக்குதுன்னா அந்த offshoot of blessings will go. போகும், போய் சேரும். ஓ hallelujah. கர்த்தர் இன்னொரு வசனம் மனதுல போடுறாரு பாத்தீங்களா. Peace like a river will flow out of your life. உங்க சிந்தையின் வாழ்க்கை கர்த்தர் ஆளுகை செய்தார் என்றால் அந்த சமாதானம் பார்த்தீங்களா, உங்களுக்கு மூலம் உங்களுக்குள்ளே வந்து நீங்க பாக்குறவங்களுக்குலாம் அந்த சமாதானம் போய் சேரும். Praise God. Peace like a river.
peace like a river. Oh Rabba Shaka Rabba Riandara. பிசாசானவன் சமாதானத்தை திருடுறான், அழிக்கிறான், கொலை பண்றான். ஆனா இன்றைக்கு we repossess what that has been stolen by the enemy. Praise God. Hallelujah. அதை மறுபடியும் சுதந்தரித்துக் கொள்வோமாக. கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை சுதந்தரித்துக் கொள்வோமாக. Hallelujah. அது என்னில் ஆரம்பிக்கட்டும், உங்களில் ஆரம்பிக்கட்டும், நம்மில் வசனத்தை கேட்ட நம்மில் ஆரம்பிக்கட்டும். Praise the Lord. நீங்களும் நானும் சமாதானக்காரர்களாக இந்த இடத்தை விட்டு போகும்போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக, செய்திக்காக, நீ கொடுத்த உற்சாகமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.